ஸோ நம்ம இப்போ வந்து அடுத்ததாக பார்க்க போகிற பாடம் என்னது அப்படின்னா இந்திய வனமகன் அப்படிங்கிற பாடம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடம் தான். ஸோ இதை தான் கதை பகுதியில் கொடுத்துருக்காங்க. மனித முயற்சி இன்றி உருவாகிய வானளவிய மரங்களும் அடர்ந்த செடி கொடிகளும் நிறைந்த இடமே காடாகும். அதாவது மனுஷன்தான் நட்டு தண்ணி ஊற்றி வளர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. தன்னால் வளர்கிற பெரிய பெரிய மரங்கள் அடர்ந்த செடி கொடிகள் நிறைந்த இடம் தான் என்னதான் காடா. ஆனால் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மணல் திட்டில் அமைந்த இந்த காடு சற்று வேறுபட்டது. மணல் தீவுகளில் மூங்கில் மட்டுமே வளர வாய்ப்புண்டு என்பர். ஆனால் பல்வகை மரங்கள் நிறைந்த இந்த காட்டை ஒரு தனி மனிதர் உருவாக்கியுள்ளார். அவரை சந்திப்போம். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிரம்மபுத்திராவுக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய காடு இருக்குது. அந்த காட்டை உருவாக்கின மனுஷர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏதோ இந்த பிக்சரில் இருக்காங்க இல்லையா, பிரணாப் முகர்ஜி அவர்கள்ட்டேருந்து பரிசு வாங்குறாங்க இல்லையா, இவர் தான் அந்த நபர். ஒரு அடர்ந்த காடு, காட்டின் நடுவில் மூங்கிலால் அமைந்த ஒரு வீடு. வீட்டினுள் ஒரு சிலர் உறங்கிக் கொண்டிருக்கின்றனர். அப்போது யானைகள் பிளிரும் ஓசை கேட்கிறது. வீட்டினுள் உறங்கிக் கொண்டிருந்த குடும்பத் தலைவர் வெளியில் வந்து பார்க்கிறார். நள்ளிரவு நேரம் என்பதால் ஒன்றும் சரியாக தெரியவில்லை. ஆனாலும் சில யானைகள் அவர் வீட்டை நோக்கி வருவதை தனது நுண்ணறிவால் தெரிந்து கொள்கிறார். உடனே வீட்டிற்குள் சென்று மற்றவர்களை எழுப்பி வீட்டை விட்டு வெளியேற்றி பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்கிறார். யானைகள் அவருடைய மூங்கில் வீட்டை அடித்து உடைக்கின்றன. தூரத்திலிருந்து இக்காட்சியை பார்த்த குடும்பத் தலைவர் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். யானைகள் தனது வீட்டை அடித்து நொறுக்குவதை கண்ட ஒருவரால் மகிழ்ச்சி அடைய முடியுமா? ஆம், அவ்வாறு மகிழ்ச்சி அடைந்தவர்தான் அஸ்ஸாம் மாநிலத்தில் ஜோர்விராட் மாவட்டத்தை சேர்ந்த ஜாதவ் பயன். அவர் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகள் தனது கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கியவர். அக்காட்டிலேயே தமது வாழ்வை கழித்து கொண்டிருப்பவர். யானைகளின் வருகையை தமது உழைப்பிற்கு கிடைத்த பரிசாக கருதியவர். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படும் அவருடன் உரையாடுவோம். இப்போ யாருன்னு தெரியுதா? ஜாதவ் பயங்க் அப்படிங்கிறவங்க தான் அப்படி ஒரு காட்டை உருவாக்கினவங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து அஸ்ஸாம் மாநிலம் ஜோர்விராட் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் ஜாதவ் பயங்க். அவர் வந்து பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் ஒரு மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகள் தமது கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கினார். அந்த காட்டிலே தமது வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கிறார். யானைகளின் வருகையை தமது உழைப்பிற்கு கிடைத்த பரிசாக கருதியவர். அவரை நம்ம என்ன சொல்கிறோம்? இந்தியாவின் வனமகன் அப்படின்னு சொல்கிறோம். யாரை? ஜாதவ் பயங்கை வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் இந்த பேஜில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மனித முயற்சி இன்றி வானளாவிய மரங்களும், மனிதனோட முயற்சியே இல்லாமல் பெரிய பெரிய வானளாவிய மரங்களும் அடர்ந்த செடி கொடிகளும் நிறைந்த இடம்தான் காடு. ஆனால் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் இதுக்கு அப்படியே மாறா மணல் திட்டில் மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு காடு இருக்குது. மணல் தீவில் வந்து எப்போவுமே வந்து மூங்கில் மட்டும்தான் வளரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காட்டில் வந்து பல வகையான மரங்கள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அதுக்கு ரீசன் வந்து ஒரு தனி மனிதர் தான். அவரை சந்திப்போம்னு சொல்லி கொண்டு போகிறாங்க. ஒரு அடர்ந்த காடு, அதில் நடுவில் ஒரு மூங்கில் வீடு. வீட்டில் நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு யானை சத்தத்தை கேட்டு வீட்டின் தலைவர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கவங்களெல்லாம் வெளியே கூட்டு போயிடுறாரு. வெளியே கூட்டு போயிட்டு யானை அந்த வீட்டை உடைக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அவரோட முயற்சிக்கு கிடைச்ச வெற்றி தான் யானையோட வருகைன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ அவர் யாருன்னு பார்த்தோன்னா அஸ்ஸாம் மாநிலம் ஜோர்விராட் மாவட்டத்தை சேர்ந்த ஜாதவ் பயங்க். அவர் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகள் தனது கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கியவர். அக்காட்டிலேயே தமது வாழ்வை கழித்து கொண்டிருப்பவர். யானைகளின் வருகையை தமது உழைப்பிற்கு கிடைத்த பரிசாக கருதியவர். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படும் அவருடன் உரையாடுவோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அஸ்ஸாம் மாநிலத்தில் ஜோர்விராட் அப்படிங்கிற மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் ஜாதவ் பயங்க். ஸோ இதில் விராட் அப்படிங்கிறதும் இருக்குது, ஜாதவ் அப்படிங்கிற நேமும் இருக்குது. இது ரெண்டுமே கிரிக்கெட்டோட சம்மந்தப்பட்டது. எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தோன்னா அஸ்ஸாம் மாநிலம். அஸ்ஸாம் மாநிலத்தின் ஜோர்விராட் மாவட்டத்தை சேர்ந்த ஜாதவ் பயங்க். அவர் வந்து பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகள் தமது கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கியவர். அக்காட்டிலேயே தமது வாழ்வை கழித்து கொண்டிருப்பவர். யானைகளின் வருகையை தமது உழைப்பிற்கு கிடைத்த பரிசாக கருதியவர். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படும் அவரோட நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், உரையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வணக்கம் ஐயா, உங்களுக்கு இந்த காட்டை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி உருவானது? பிரம்மபுத்திரா ஆற்றில் ஆண்டுதோறும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். 1979ஆம் ஆண்டும் அதே போன்று ஒரு பெரு வெள்ளம் ஏற்பட்டது. வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட ஏராளமான பாம்புகள் மரங்கள் இல்லாத இத்தீவில் கரை ஒதுங்கின. ஸோ வெள்ளம் வருது,
வெள்ளத்தோட வெள்ளமாக நிறைய பாம்புகள் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பாம்புகள் இல்லாமல் மரங்களே இல்லாத இந்த காட்டில் கரை ஒதுங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மரங்கள் இல்லாத இந்த காட்டில் கரை ஒதுங்கியிருந்தால் அந்த பாம்புகளோட நிலை எப்படி இருக்கும்? அவற்றில் சில பாம்புகள் இறந்து கிடந்தன. சில பாம்புகள் வெப்பம் தாங்காமல் உயிருக்கு போராடி கொண்டிருந்தன. இந்த காட்சி என்னை மிகவும் பாதித்தது. ஊருக்குள் சென்று பெரியவர்களிடம் இதை பற்றி பேசினேன். தீவில் மரங்கள் இல்லை, இதனால்தான் பாம்புகள் மடிந்து போகின்றன. அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது, அதனால்தான் என்று கூறிவிட்டனர். மரங்கள் இல்லாததால் தான் பாம்புகள் இறந்தன எனில் உலகில் உள்ள மரங்கள் முழுவதும் அழிந்துவிட்டால் மனிதனும் இப்படித்தானே இறந்து போவான் என்று எண்ணிய எனக்கு உடல் நடுங்கியது. அப்பொழுது இத்தீவு முழுவதும் மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் ஆழ பதிந்து விட்டது. ஸோ 1979 பிரம்மபுத்திரா ஆற்றில் வந்து ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்படுது. ஸோ அது வருஷம் வர்ற வெள்ளப்பெருக்கு தான், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு வருஷமும் நிறைய மிருகங்கள் நிறைய பாம்புகளை வந்து அது அடிச்சுட்டு வருது. அப்போ அந்த தீவில் வந்து எல்லாம் கரை ஒதுங்குது. ஆனால் மரங்கள் இல்லாதனால வெப்பத்தின் தாக்கத்தால் பாம்புகள்லாம் இறந்துருது. ஸோ அவர் வந்து மரத்தை வச்சு காட்டை உருவாக்கணும்னு நினைக்காரு. உங்கள் எண்ணத்திற்கு ஊர் மக்கள் எப்படி உதவி செய்தார்கள்? ஊர் மக்களிடம் அத்தீவில் மரங்கள் வளர்க்கலாம் என்று நான் கூறிய போது அதை யாரும் ஏற்கவில்லை. அத்தீவில் மரங்களை வளர்க்கவே முடியாது, போய் உன் வேலையை பார் என்று கூறிவிட்டனர். பிறகு என்ன செய்தீர்கள் ஐயா? நான் கைகளில் கிடைத்த விதைகளை எடுத்துக்கொண்டு தீவிற்கு வந்தேன். இங்கு அவற்றை விதைத்து நாள்தோறும் தண்ணீர் ஊற்றி வந்தேன். ஆயினும் ஒரு விதை கூட முளைக்கவில்லை. பிறகு வனத்துறையினரை அணுகி என்ன செய்யலாம் என்று கேட்டபோது அவர்கள் அத்தீவில் மூங்கில் மரம் மட்டுமே வளரும் என்று கூறினார்கள். எனக்கு உடனே உற்சாகம் பிறந்துவிட்டது. மூங்கில்களை கொண்டு வந்து அவற்றை இங்கு நட்டு வளர்க்க தொடங்கினேன். அவை விரிந்து வளரத் தொடங்கின. இனிமேல் இத்தீவில் மரம் வளர்ப்பது ஒன்றே எனது வேலை என்று அப்போதே முடிவு செய்துவிட்டேன். ஸோ அந்த தீவில் வந்து மூங்கில் மரம் மட்டும்தான் வளரும் அப்படின்னு சொல்லி வனத்துறையினர் சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறாரு இவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மூங்கில் மட்டும் வளர்க்க ஆரம்பிச்சிடுறாரு. மூங்கில் மட்டுமே நட்டதாக கூறினீர்கள், ஆனால் இந்த காடு முழுவதும் பல்வேறு மரங்கள் வளர்ந்துள்ளனவே, எப்படி ஐயா? எங்கள் பகுதியில் அரசு சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் ஒன்றை செயல்படுத்தியது. ஸோ அஸ்ஸாம் அந்த பகுதியெலாம் வந்து ரொம்ப வளமான பகுதியாக இருக்கும், ஏன்னா கங்கை சமொழி இல்லையா. ஸோ அங்கே வந்து சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அரசு செயல்படுத்துகிறாங்க. சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அரசு செயல்படுத்துகிறாங்க. அதில் என்னை நான் நினைத்து கொண்டேன். அவர்களுடன் இணைந்து இத்தீவில் நாள் முழுவதும் பல்வேறு மரங்களை நடத் தொடங்கினேன். அந்த திட்டம் 3 ஆண்டுகளில் முடிந்துவிட்டது. நான் மட்டும் இங்கேயே தங்கி இருந்து அனைத்து மரக்கன்றுகளையும் பாதுகாத்து வந்தேன். சரியா, 3 வருஷத்தில் அந்த திட்டம் வந்து என்ன ஆயிடுது, முடிஞ்சு போச்சு. ஆனால் நான் மட்டும் என்ன பண்ணேன், இங்கேயே இருந்து மூங்கிலை தவிர நிறைய மரக்கன்று வச்சு வளர்த்துட்டு இருந்தேன். ஆனால் மூங்கிலை தவிர வேறு எந்த மரமும் வளரவில்லை. அப்போதுதான் அஸ்ஸாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாதுநாத் அவர்கள் எனக்கு நினைவுக்கு வந்தார். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அஸ்ஸாமில் இருக்கிற வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஜாதுநாத் அப்படிங்கிற பேராசிரியர் போய் சந்திக்கிறாரு. ஏன்னா அங்கே மரம் எதுவுமே வளர மாட்டேக்கு இல்லையா. ஸோ அதோட ரீசன் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறனால அஸ்ஸாம் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஜாதுநாத் அப்படிங்கிற ஆசிரியரை போய் சந்திக்கிறாரு. சிறு வயதிலிருந்தே எனக்கு அவரை தெரியும். அவரிடம் சென்று என்னுடைய மரம் வளர்க்கும் திட்டம் பற்றி கூறினேன். உடனே அவர், மணல் பரப்பில் மற்ற மரங்கள் வளர வேண்டுமெனில் மண்ணின் தன்மை அதற்கு ஏற்ப மாற்ற வேண்டும். அதற்கு மண்புழுக்கள் மட்டுமன்றி சிவப்பு கட்டெரும்புகளும் உதவும் என்று கூறினார். ஸோ மணலோட தன்மையை வந்து நல்லா மரங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ஹெல்ப் பண்ணுமா, சிவப்பு கட்டெரும்புகள் ப்ளஸ் மண்புழுக்கள் ரெண்டுமே உதவும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னோன்னே இவருக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட் ஆயிடுது. கட்டெரும்புகளா, அவை கடித்தால் உடம்பில் கடுமையான எரிச்சல் ஏற்படுமே. ஆமாம், ஆனால் என்ன செய்வது, மண்ணின் தன்மையை மாற்ற வேண்டுமே. அதற்காக நாள்தோறும் 100கணக்கான எறும்புகளை கொண்டு வந்து இங்கு விட ஆரம்பித்தேன். கட்டெரும்புகள் ஊர்ந்து செல்ல செல்ல மண்ணின் தன்மை சிறிது சிறிதாக மாறத் தொடங்கியது. காடுகளில் ஆங்காங்கே பச்சை பசும்புட்கள் தலை காட்டத் தொடங்கின. அப்பொழுது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதன் பின்பு நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. இவ்வளவு மரங்களை வளர்ப்பதற்கு விதைகளும் உரமும் உங்களுக்கு எப்படி கிடைத்தன? கால்நடைகள் வளர்ப்பதுதான் என்னுடைய வேலை. அவற்றின் சாணத்தை ஒரு துளி கூட வீணாக்காமல் இயற்கை உரம் தயாரிக்க தொடங்கினேன். ஒரு பழம் சாப்பிட்டால் கூட அதன் கொட்டையை வீசி எறியாமல் விதையாக சேர்த்து வைப்பேன். பிறகு மழைக்காலம் தொடங்குவதற்கு முன் விதைகளை எடுத்து வந்து இத்தீவில் தூவ தொடங்குவேன். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் நான் தூவிய விதைகள் தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இக்காடு.
மழை இல்லாத காலங்களில் செடிக்கு எப்படி தண்ணீர் ஊற்றினீர்கள்? ஆற்றின் கரையோரம் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதில் எனக்கு சிக்கல் ஏற்படவில்லை. ஆனால் தொலைவில் இருந்த செடிகளுக்கு நீர் ஊற்றுவது சற்று கடினமான செயலாக இருந்தது. அதற்கும் ஒரு வழியை கண்டுபிடித்தேன். செடியை சுற்றி மூங்கில் குச்சிகளை நட்டு வைத்து அதில் ஒரு பனையை பொருத்தினேன். அதில் சிறு துளை இட்டு நீர் சொட்டு சொட்டாக வடிவதற்கான ஏற்பாடுகளை செய்தேன். பிறகு அதில் நீர் நிரப்பினால் ஒரு வாரத்திற்கு சிக்கல் இருக்காது. இப்படித்தான் மற்ற செடிகளை வளர்த்து வந்தேன். சரி, உங்கள் வீட்டிற்கு யானை வந்த கதையை கூறுங்களேன். நான் நட்ட செடிகள் முழுவதும் மரங்களாக வளரத் தொடங்கிய போது அவற்றில் பறவைகள் வந்து தங்கின. பறவைகளின் எச்சத்தால் பரவிய விதைகள் இந்த காடு வளர மேலும் துணை புரிந்தன. பிறகு முயல், மான், காட்டு மாடுகள் என விலங்குகள் பலவும் வர தொடங்கின. அப்படித்தான் ஒரு நாள் யானை கூட்டம் ஒன்று வந்தது. யானைகள் தங்கியிருக்கும் காடு தான் வளமான காடு என்று பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஸோ யானைகள் வந்து எந்த காட்டில் இருக்கோ அதுக்கு உறைவிடம் ப்ளஸ் அதோட சாப்பாடு வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சாப்பாடு அதுக்கேற்ற தண்ணி எல்லாமே தேவை. ஸோ அந்த அளவுக்கு எந்த காட்டில் வந்து நல்லா எல்லாமே இருக்கோ ஸோ அதை தான் வந்து யானைகள் தங்கியிருக்கும் காடு தான் வளமான காடு அப்படின்னு பெரியோர்கள் சொல்லுவாங்களாம். நான் வளர்த்த காட்டுக்கு யானைகள் வந்த நாள் என் வாழ்வில் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமைந்தது. அதன் பிறகு இங்கு பாம்புகள், கழுகுகள், காண்டாமிருகங்கள் போன்ற காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கின. நிறைவாக காட்டின் வளம் என்று குறிப்பிடப்படும் புலிகளும் இங்கு வந்து தங்க தொடங்கின அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ காட்டோட வளமே என்னது தான்? புலி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காட்டின் வளம் என்று குறிக்கப்படும் புலிகளும் வந்து தங்க தொடங்கின. இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கியது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியுள்ளது. 2015ஆம் ஆண்டு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கியுள்ளது. கவுகாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியுள்ளது. வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த பல்கலைக்கழகம்? கவுகாத்தி பல்கலைக்கழகம். ஸோ அவ்வளோதான். என்ன சொல்லியிருக்காங்க? (2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவ் அவர்களுக்கு இந்திய வனமகன் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா என்னும் பட்டத்தை வழங்கியுள்ளது. 2015ஆம் ஆண்டு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வந்து உங்களுக்கு வழங்கியிருக்கு. கவுகாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து உங்களுக்கு வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. புலிகள் இந்த காட்டில் உள்ளனவா? உங்களுக்கு அச்சமாக இல்லையா? இல்லை, புலிகள் வந்த பிறகுதான் இந்த காட்டின் உணவு சங்கிலி நிறைவடைந்தது. நான் புலிகளுக்கு தொல்லை இல்லாமல் எனது பாதைகளை வகுத்து கொண்டு இக்காட்டை பாதுகாத்து வருகிறேன். இது மிக கடினமான பணி. மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது? ஜிட்டு கலிட்டா என்னும் வனவிலங்கு ஆர்வலர் என்னுடைய காட்டை பற்றி கேள்விப்பட்டு இங்கு வந்தார். ஸோ ஜிட்டு கலிட்டா அப்படிங்கிற வனவிலங்கு ஆர்வலர் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து இந்த காட்டை பற்றி கேள்விப்பட்டு இங்கே வந்து வராரு. ஃபஸ்ட்டு நான் இந்த காட்டை உருவாக்கிய முறை அவரிடம் கூறினேன். அவர் என்னை பாராட்டி பேசிவிட்டு அவர் இங்கிருந்து சென்று விட்டார். பிறகு ஒரு நாள் யானை கூட்டத்தை விரட்டி கொண்டு வந்த வனக்காவலர்கள் என்னுடைய இந்த காட்டை கண்டு வியந்தனர். அவர்களுடைய கணக்கெடுப்பு வரைபடத்தில் இல்லாத இந்த காட்டை கண்டு வியந்தனர். அவர்களுடைய கண்டு மகிழ்ந்தனர். அதன் பிறகு என்னுடைய காடு பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழில் வந்து செய்தி வெளியானது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழில் ஒரு செய்தி வெளியானது. மிக்க மகிழ்ச்சி ஐயா. அடுத்து உங்களுடைய பணி என்ன? இந்த தீவில் மற்றொரு பகுதியில் இன்னொரு காட்டை உருவாக்க தொடங்கி இருக்கிறேன். எப்படியும் அதற்கு 30 ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் அதற்கு உதவ என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் உள்ளனர். ஆதலால் அங்கு உறுதியாக ஒரு காட்டை உருவாக்குவேன். உங்களுடைய இந்த திட்டத்தை கேட்கும் பொழுது உங்களை மிகவும் பாராட்ட தோன்றுகிறது ஐயா. நீங்கள் என்ன பாராட்ட வேண்டும் என்றால், ஆளுக்கு 2 மரக்கன்றுகளை நட்டு வளருங்கள். அதுவே எனக்கு போதும். உறுதியாக ஐயா, உங்களோடு பேசிய பிறகு நானும் கட்டாயம் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க தொடங்குவேன். உங்கள் பணி மேலும் தொடரட்டும். இன்னும் சிறப்படைய வாழ்த்துக்கள். நான் சென்று வருகிறேன் ஐயா. நன்றி.
ஜாதவ் பயங் போன்றே நாமும் ஒரு காட்டை உருவாக்க முயல்வோம். அதற்கு அடையாளமாக நம் வீட்டை சுற்றி ஒரு சில மரங்களை நட்டு வளர்ப்போம். அதற்கு நாம் அனைவரும் உறுதியேற்போம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நாட்டின் வளம் காப்போம். ஸோ இதோட முடிஞ்சிருது. ஏன்னா இது விரிவானம் இல்லையா, ஸோ ஒன் வேர்டு எதுவுமே கிடையாது. இதில் நம்ம வந்து ரிவைஸ் பண்ண வேண்டிய ஐட்டமும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்தியாவோட வனமகான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அது யார், அவங்க எதனால் அப்படி அழைக்கப்படுறாங்க, அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பட்டங்கள் என்னென்ன, இவ்வளோ ஞாபகம் வச்சா போதும். மனித முயற்சியின்றி உருவாகிய வானளாவிய மரங்களும் அடர்ந்த செடி கொடிகளும் நிறைந்த இடம்தான் காடாகும். ஆனால் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மணல் தீவில் அமைந்த இக்காடு சற்று வேறுபட்டது. எந்த ஆற்றின் நடுவில்? பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில். ஸோ எந்த ஆற்றின் நடுவில் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மணல் தீவுகளில் மூங்கில் மட்டுமே வளர வாய்ப்புண்டு என்பர். ஆனால் பல்வகை மரங்கள் நிறைந்த இந்த காட்டை ஒரு தனி மனிதர் உருவாக்கியுள்ளார். அவரை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அசாம் மாநிலத்தின் ஜோர் விராட் மாவட்டத்தை சேர்ந்த ஜாதவ் பயங் அவர் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள தீவில் 30 ஆண்டுகள் தனது கடின உழைப்பால் காட்டை உருவாக்கியவர். ஸோ அசாம் மாநிலத்தில் ஜோர் விராட் அப்படிங்கிற மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இந்த ஜாதவ் பயங். அவர் வந்து 30 ஆண்டுகள் அவருடைய கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவரை தான் நம்ம வந்து இந்தியாவுடைய வனமகான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்தியாவின் வனமகான் என்று அழைக்கப்படுகிறார். பிரம்மபுத்திரா ஆற்றில் ஆண்டுதோறும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். 1979ஆம் ஆண்டும் பெருவெள்ளம் ஏற்பட்டது. அதில் நிறைய பாம்புகள் வந்து அந்த தீவில் கரை ஒதுங்குது. ஆனால் மரங்கள் இல்லாதனால வெப்பத்தால் அது எல்லாம் மடிஞ்சிருது. ஸோ இவருக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அப்போ அந்த தீவில் வந்து மூங்கில் மரம் மட்டும்தான் வளரும் அப்படிங்கிற நியூஸால் ஃபஸ்ட்டு மூங்கில் மரம் மட்டும் வளர்க்காரு. அதுக்கப்புறம் வந்து சமூக காடுகள் வளர்ப்பு திட்டத்தில் நிறைய மரங்களை வந்து நட்டு வளர்க்காரு. ஆனால் 3 ஆண்டுகளில் அந்த திட்டம் முடிஞ்சிருது. ஆனாலும் இங்கே வந்து எந்த மரங்களுமே வளரலை. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது அஸ்ஸாம் பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாதுநாத் பற்றி. அவங்கள்ட்ட போய் கேட்காமிச்சில் மண்புழு ப்ளஸ் சிவப்பு கட்டெரும்புகள் வந்து மண்ணோட வளத்தை வந்து மாற்றும் அப்படின்னோடனே நிறைய கட்டெரும்புகளை கொண்டு வந்து அங்கே வந்து விட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போ மண்ணோட வளம் வந்து மாறி அங்கே வந்து நிறைய புல் வளர ஆரம்பிக்குது. ஸோ அவர் நடுற எல்லா மரமுமே வந்து அங்கே வந்து வளர ஆரம்பிச்சிருது. அப்புறம்தான் அவர் வந்து அது எல்லாத்தையுமே மரமாக மாற்றிடுறாரு. ஸோ அங்கே வந்து பறவை வருது. பறவைக்கு அப்புறமா முயல், மான், காட்டு மாடு எல்லாமே வந்துடுது. யானைகள் ஒரு நாள் வருது. ஸோ யானைகள் தங்கியிருக்கும் காடை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வளமான காடு அப்படின்னு சொல்கிறோம். யானைகள் தங்கியிருக்கக்கூடிய காடு தான் வளமான காடு அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் காட்டுக்கு வளமே என்னது தான், காட்டின் வளம் அப்படின்னு குறிக்கப்படுறது வந்து புலி. ஸோ அந்த புலிகள் வந்து ஒரு நாள் இவருடைய காட்டுக்கு வந்துடுது. ஸோ இவருக்கு வந்து எல்லையில்லா மகிழ்ச்சி. காட்டின் வளமே என்னது தான், புலி தான். 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு வந்து இந்திய வனமகான் என்னும் பட்டத்தை வழங்கியது. 2015ஆம் ஆண்டு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கியுள்ளது. என்ன விருது? பத்மஸ்ரீ விருதை வழங்கியுள்ளது. கவுகாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியுள்ளது. 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகான் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியுள்ளது. 2015ஆம் ஆண்டு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கியுள்ளது. பத்மஸ்ரீ விருதை வந்து வழங்கியுள்ளது. கவுகாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டம் வந்து வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜிட்டு கலிட்டா அப்படிங்கிற வனவிலங்கு ஆர்வலர் காட்டை பற்றி கேள்விப்பட்டு அங்கே வராரு. அதுக்கப்புறமா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த காட்டை பற்றின விவரங்கள் வந்து வெளியிடப்படுது. ஸோ அதுக்கப்புறம் ஜாதவ் பயங் அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி ஒரு காட்டை உருவாக்குவோம்னு சொல்லிட்டு பாடத்தை முடிச்சிட்டாங்க. ஸோ இதில் மெயினானது இந்த பாக்ஸ் தான். 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகான் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியது. 2015ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வந்து இந்திய அரசு வழங்கியது. அப்புறம் கவுகாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டம், அதுக்கு வந்து அவங்க வருஷமே மென்ஷன் பண்ணல, ரொம்ப நல்லதாக போச்சு. ஸோ கவுகாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியது. இந்தியாவின் வனமகான் யார்? ஜாதவ் பயங். எங்கே இருந்திருக்காங்க? அஸ்ஸாமில் இருந்திருக்காங்க. யானைகள் தங்கியிருக்கும் காடு தான் வளமான காடு. காட்டின் வளம் என்று குறிப்பிடப்படக்கூடிய விலங்கு என்னது? புலியை தான் நம்ம வந்து குறிப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்திய வனமகான் ஜாதவ் பயங் அஸ்ஸாம் மாநிலம் பிரம்மபுத்திரா நதிக்கரையில் காட்டை உருவாக்குனதால
30 ஆண்டுகள் கடினமாக உழைச்சி காட்டை உருவாக்குனால இந்திய வனமகன் அப்படின்னு அழைக்கிறோம். அந்த பட்டத்தை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா 2012 ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் தான் அந்த பட்டத்தை கொடுத்துருக்கு. 2015 பத்மஸ்ரீ விருது கிடச்சிருக்கு. கவுகாத்திய பல்கலைக்கழகத்திலேருந்து மதிப்புறு முனைவர் பட்டமும் அவருக்கு கிடச்சிருக்கு. அப்படிங்கிறதோட இந்த லெசன் முடியுது. ஸோ நான் நடத்துகிறவே உங்களுக்கு வந்து பிடிச்சிருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சிக்கோ இல்லை டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க, லெசன் ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ண முடிச்சுன்னா இந்த லெசன்ஸை போட்டு விட்டு லிசன் பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி நீடர்ஸ்க்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.